நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல்வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர்கள் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் நேஷனல் கோஆர்டினேட்டர் திரு டாக்டர் ஆர் ஸ்ரீதர், பிரின்சிபல் கோஆர்டினேட்டர் திரு அலோக் வர்மா, ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் மிஸ் கௌசல்யா, மிஸ் சாய் சுதா, மிஸ் பூஜா முராடா. மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அன்பிற்குரிய பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக இன்று நம்மிடையே வந்திருக்கக்கூடிய ஜெயாம்பாள். ஜெயம் என்பது வெற்றியை குறிக்கும். அது வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கணவனோடு முடித்துவிட்டு இன்று அந்த கணவனோடு முடித்த கதையை இங்கே நாம் சொல்ல வந்திருக்கின்றார்கள். அது கத்திரிக்காய் கதை சொல்ல இருக்கின்றார்கள். அவர்களை அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக, அம்மா கத்திரிக்காய் வணக்கம், பேசலாம். கத்திரிக்காய் வணக்கம். கத்திரிக்காய், கொத்தரக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், பூசணிக்காய், கேரட்டு, வெங்காயம், தக்காளி, கோஸு, கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நான் விற்றேன். இவ்வளவும் நான் விற்று நான் வியாபாரம் பண்ணேன். வியாபாரம் பண்ணிவிட்டு கடைசி நாளில் எனக்கு ஒன்றும் முடியல. நான் இந்த இடத்துல எல்லாத்துக்கு வந்திருக்கிறேன். எங்கள் சார்போ எங்களை நல்ல மாதிரியாக கவனிக்கிறாங்க. ஒரு ராஜாவுக்கு 2 பொண்ணு. அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்கும்போது அந்த ராஜா இறந்துட்டார். அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. 2 பொண்ணு இருக்குது. அந்த 2 பொண்ணு ஒரு இடத்துல பெரிய இடத்துல கட்டிக்கிச்சு. கட்டிக்கினா அது நல்ல மாதிரியாக வாழுது. இன்னும் ஒரு பொண்ணு கட்டிக்கார இருக்குது. அந்த பொண்ணு 2வது கட்டிக்கிச்சு. 2வது கட்டிக்கின பொண்ணு ஏழை. கட்டிக்கின பொண்ணு பணக்காரன். அது என்ன பண்ணுச்சு, அந்த சின்ன பொண்ணு கூத்து நல்லி குத்தி அந்த மக்களை 2 மக்களை காபந்து பண்ணிக்கணும் வருது. ஆம்படானையும் பிள்ளைகளும் காபந்து பண்ணி வருது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுக்கு கை வலி தாங்கலை. ஐயோ ராஜா ஆம்படாங்கிட்ட சொல்லுது, எனக்கு கையை வலிக்குது ஐயா, நான் போக முடியாதுன்னு. இவள் குத்தி குத்தி அந்த தவிட்டை கொண்டாந்து ஒரு பானையில் கொட்டி வைப்பாள். கொட்டி வைக்கும்போது அவள் அக்கா என்னான்னு கேட்டாள். ஏன்டி போகலை கூத்து நெல்லி குத்த? கூத்து நெல்லி குத்த போனங்க, எனக்கு கையை வலிக்குதுன்னு. அடி உனக்கு எம்மா அரிசி தருவாங்கன்னு கேட்டாள். எனக்கு ஒரு சின்னப்படி அரிசி தருவாங்கன்னாங்க. சரி அப்படின்னா நான் தரேன், என் தலையை பாரு, ஒரு ஏறு பேணு இல்லாத இடத்துல அந்த ஒரு சின்னப்படி நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லும் போது அவள் காலையில் போனவங்க சாயந்தரம் வரையிலையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அக்கா பொழுது போட்டுருக்கா, அதெல்லாம் எடுத்துட்டான், எனக்கு அரிசி கொடுக்கான்னு சொல்லி போய் கேட்குறான். அப்போ கேட்கும்போது என்ன பண்ணா, போய் ஒரு முறமும் படியும் எடுத்து துணியை பிடிக்க சொல்லி ஒரு சின்னப்படி அரிசி போட்டு போட்டான். இது போட்டது என்ன பண்ணிட்டா, உடனே ஒரு பேணு காது மேலே கொண்டா நீந்து அந்த அரிசியும் பிடிங்கி கொட்டிக்கினான். அப்படி கொட்டிக்கின போது என்ன பண்ணுவான், மக்களை வச்சுக்கினேன். சரி ஒரு காட்டில் போய் கீரை பறிக்கிறான். கீரை பறிச்சாக்கா பார்வதி பரமசிவனும் படி ஆளுங்கிட்டு அந்த வழி போகிறாங்க. அம்மா ஏம்மா இந்த கீரையை பறிக்கிறேன்னு கேட்டாங்க. மக்களுக்கு கிடைக்கிற ஒன்றும் இல்லைங்க, கூத்து நெல் குத்துவேன், என் கை சரிப்படாது போகலை, அதுக்காக அந்த தவிடு கொண்டாந்து வச்சுக்கிறேன், அதை தவிட்டில் போட்டு பேஞ்சு அந்த மக்களுக்கு ஆம்படையானு கொடுத்துட்டு நாம் திங்களான்னு நான் வந்தேன் அப்படின்னு. அம்மா அப்படின்னா கீரை கொட்டிட்டு என் கூடயே வான்னு இந்த பார்வதி பரமசிவனும் இட்டு போனாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்பதற்கு முன் மூத்த குடிமக்கள், அதாவது
சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை நோட் பண்ணிக்கோங்க. 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மூத்த குடிமக்களின் உதவி மற்றும் ஆதரவிற்காக இப்போ அனுபவ நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். இட்டு போனாக்கா ஒரு கதவை திறந்து விட்டாங்க. கதவை திறந்து விட்டால் பொட்டி நிறையா அடிக்கிறதுக்கு அந்த ரூமில். உனக்கு எந்த பொட்டி தேவையாம்மா நீ எடுத்துக்க அப்படின்னாங்க. சரின்ட்டு போனான். பெரிய பெரிய பொட்டியெல்லாம் தூக்காத, சின்ன பொட்டி தூக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வரும்போது அந்த ராஜா என்ன சொன்னார், அம்மா எடுத்து போகிற நடு வீட்டில் வச்சு மக்கள் எல்லாம் உட்கார வச்சு தீபத்தை காட்டி திறம்மான்னு சொன்னாங்க. சரின்னு அதே போல் மக்களை அம்பளான உட்கார வச்சு தீபத்தை காட்டி அந்த பொட்டியை திறந்தா வெறும் பவுனும். அந்த பவுனை என்ன பண்ணேன், எடுத்து வச்சுட்டு திருத்தின்னு அக்கா வீட்டுக்கு ஓடினான். அக்கா வீட்டுக்கு ஓடினா பாரு, அக்கா படி கொடுக்கான்னு கேட்டான். சரி நீ ஏன்டி படினா கூடங்கான்னா. இவன் என்ன பண்ணா, ஒரு யோசனை பண்ணி அந்த படியில் ஒரு புளி கொஞ்சம் தடவி அந்த படியை அக்கா தங்கச்சிக்கிட்ட கொடுத்துட்டான். வந்தா அந்த பவனை அளந்தா ஒரு பானையில் வச்சுட்டு இந்த படியை கொண்டு போய் அக்கா கிட்ட கொடுக்குறான். அக்கா என்ன பண்ணா, என்ன இவ படி வாங்கி போனாலுன்னு பார்த்தா அதில் பவுன் அந்த புளி ஒட்டியிருந்தால அதில் அம்மா பவுன் இருக்குது. திரும்பி வந்தா தங்கச்சிக்கிட்ட, ஏண்டி உனக்கு படியெல்லாம் அளக்க பவுன் ஏது அப்படின்னா. அவள் கதையை சொன்னான். என்ன சொன்னான்னா, நான் கீரை பறிச்சா பார்வதி பரமசிவன் வந்தாங்க, ஏன் உனக்கு கீரைன்னு கேட்டாங்க. நான் தவிடு கொண்டாந்து வச்சுக்கிறேன், அடைச்சி விட்டு சொன்னு மக்களுக்கு கொடுக்கலான்னு ஏறினேன். அதனால் அந்த கீரையை கொட்டிட்டு என் கூட வாடினாங்க. நான் கூடையாக போனேன். ஒரு அறையை திறந்து விட்டு, அம்மா உனக்கு எந்த போட்டி தேவையோ அதை எடுத்துக்கணுங்க. நான் சின்ன போட்டியை தூக்கி வந்தேங்க, அது தாங்க இருந்து போகணும். அப்போ நான் போகலாமான்னு கேட்டேன். போவேன்னா இப்போ என்ன பண்ணேன், அதே அந்த 4 மணி 5-6 மணி நேரத்துக்கு இப்போ போகிற அந்த காட்டில் கீரை பறிக்க போனால் இவங்க பார்வதி பரமசிவனும் போகிறாங்க. ஏம்மா அந்த கீரை, ஐயோ எங்களுக்கு மக்களுக்கு கஞ்சி ஊற்றக்கூட வழி இல்லாத இருக்கிறேங்க, இந்த கீரையை பறிச்சு போயினா பிள்ளைகளுக்கு தோட்டி கொடுக்கலான்னு நான் வந்தேன் அப்படின்னு. அதை கொட்டிட்டு என் கூடையே வாமான்னு இட்டு போய் அதே போல் போட்டி ஒரு அறையை திறந்து விட்டாங்க. அம்மா உனக்கு எந்த போட்டி தேவையோ அந்த போட்டியை நீ தூக்கிக்க அப்படின்னு. சரின்னு போனாலா பறிச்சு அந்த போட்டியை தூக்கின்னு வெளியே வரும்போது அவர் என்ன சொன்னார், அம்மா மக்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு தீபத்தை காட்டி தேர அப்படின்னு. இவன் என்ன பண்ணா, மக்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு தீபத்தை காட்டி பொட்டியை திறந்தா தேர் பூரம் நண்டு வகாளி பாம்பு சக்கரம் மட்டும் மேலே ஏறிடுச்சு. இந்த பசங்க மேலே எல்லாம் அப்படி பாவி இதுக்கு தானாடி எங்களை உட்கார வச்சு ஆம்பளைங்காரன் கேட்டுட்டு அப்புறமா பொட்டியை தூக்கும் போய் போட்டாங்க. கதை முடிஞ்சது. ரொம்ப அருமையாக சொன்ன பாட்டி கதைக்கு பேராசை பெருநஷ்டம். ஆசைப்படுபவர்களுக்கு அளவோடு ஆசைப்பட்டால் எல்லா செல்வமும் வரும் என்பதை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நம்முடைய ஜெயாமாவும் இதே மாதிரி தான் அளவோடு ஆசைப்படுறாங்க. கொடை கொடுத்தா 2 கொடை எடுத்துக்குவாங்க. ஸோ அவர்களையும் இந்த அனுபவ நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின் அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.